ஹலோ மக்களே! நம்ம காத்திருவதில பழைய மாதிரி நம்ம சந்திரகலா, சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்து பேசாம இந்த கோவில் நகைய ஆட்டை போட்டுட்டோம்னா, அதுக்கப்புறமா கார்த்திகை மேல ஏதாவது பழிய போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான பண்றாங்க. ஒரு கட்டத்தில ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து செம அதிரடியா ஒரு பிளான பண்ணி சந்திராவுக்கு சரியான ஆப்பு வைக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சிவனாண்டிய நம்ம சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி, "என்னாச்சு சந்திரா? உன்னோட அக்கா வந்து கூட்டிட்டு போனியா? அந்த சமயத்துல ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்தா மாதிரி உன்னோட அக்கா பார்த்துட்டாளா?" அப்படின்னு கேட்கும்போது, சந்திரகலாவும், "என்னங்க சொல்றது? நான் ஏற்கனவே வந்து அக்காவுக்கு என் மேல நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. ரேவதிய தான் எப்பவுமே நம்பிட்டு இருக்கா. நான் கரெக்ட்டா அந்த இடத்துல போகும்போது, அங்க ரேவதி இல்ல. அதே சமயத்துல சந்தேகப்பட்டு என்னோட அக்காவும் ரேவதி சொல்லிட்டு போன அந்த இடத்துக்கே போய் பார்த்தோம். அங்க தான் ரேவதி இருந்தா. இத பார்த்த அக்கா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா. என்ன பண்றது? அந்த கார்த்தி பையன் கடைசி நேரத்துல சொதப்பி விட்டுட்டான்." அப்படி சொல்லும்போது, சிவனாண்டியும், "இது நமக்கு கிடைச்ச சரியான சான்ஸ். எப்படியாவது இந்த கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதாவது திட்டத்த போடுறாங்க. அப்படியெல்லாம் சொல்லிடலான்னு பார்த்தா, இப்ப என்ன பண்றது சந்திரா?" அப்படி சொல்லும்போது, சந்திராவும், "சரி, அதான் கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல. அதுக்குள்ள நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்காமலா போகும்." அப்படிங்கிற மாரி ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாரும் நம்ம கார்த்திய பார்க்குறதுக்காக வராங்க. கும்பாபிஷேக நாள் வேற நெருங்கிட்டே வருது. சீக்கிரமாட்டு அம்மனுக்கு வந்து இன்னைக்கு நகைய சாத்தி அப்படியே பூஜை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம கார்த்தியும், "சரி, அந்த நகை எல்லாம் எங்க குடும்பத்த சேர்ந்தவங்கள்ட்ட தான் இருக்கு. அந்த நகைய எப்படியாவது இந்த வாட்டி எடுத்துட்டு வந்து அந்த பூஜைய நடத்திடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, பெரியவங்க எல்லாருமே, "சரி, அதுக்காக தான் நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இது எல்லாமே நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே சிவனாண்டி, எப்படியாவது இந்த வாட்டி கும்பாபிஷேகம் என் தலைமையில தான் நடக்கணும் பார்த்தா, இந்த ராஜராஜனும் கார்த்தி எல்லாரும் சேர்ந்து சொதப்பிடுவாங்க போலயே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. நகை வந்து வரக்கூடிய விஷயம் எல்லாமே சிவனாண்டிக்கு தெரிய வருது. சரி, பேசாம இந்த நகையை வச்சு ஏதாவது ஒரு தில்லாலங்கடி பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி பழைய மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்திக்கு ஏற்கனவே புரிய ஆரம்பிக்குது. எப்ப இந்த நகைய கொண்டு வந்தாலுமே ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யப்போது. போன வாட்டியுமே இந்த மாதிரி நகைய எடுத்துட்டு வந்து நகைய வந்து திருடி வச்சுட்டாங்க. அதனால ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்து, அத மாரி இந்த வாட்டி ஆயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கொஞ்சம் உஷாராவே இருக்காங்க. நம்ம ரேவதியும் கார்த்திட்ட வந்து, "கார்த்தி மாமா, நல்ல வேளை நீங்க சொன்ன ஐடியாபடியே நான் செய்தேன். இல்லன்னா இந்நேரத்துக்கு அம்மா கிட்ட நாங்க மாட்டியிருப்போம். எனக்கு இது உங்க ஞாபகமாவே இருக்கு மாமா. கூடிய சீக்கிரமா அந்த வீட்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்." அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும், "சரி ரேவதி, கொஞ்ச நாள் பொறுமையா இரு. அதான் கும்பாபிஷேகம் சீக்கிரமா முடிஞ்சிடும்ல. அதுக்கப்புறமா வீட்ல உண்மைய சொல்லி எப்படியாவது அத்தையோட சம்மதத்தோட நான் எப்படியுமே அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதிக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது, ரேவதியும், "அதுதான் மாமா நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். சீக்கிரமாட்டு நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போகணும்னு" சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும், சரி, கும்பாபிஷேக வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ரேவதிக்கே தெரிய வருது. அப்படியே நகைய எடுத்துட்டு இன்னைக்கு கோவில்ல போய் அந்த பூஜை எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம கார்த்தியும் ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே அந்த நகை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. செம மாசம் அந்த கார்ல இருந்து இறங்கி வரும்போது இத சிவனாண்டியும் முத்துவேல பார்த்து அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. சிவனாண்டி முத்துவேல் கிட்ட, "பாத்தீங்களா, நான் வந்து அந்த கார்த்தி நகை எடுத்துட்டு வரான். சரி, வாங்க நம்மளும் போய் என்னதான் நடக்குதுன்னு கவனிக்கலான்னு" சொல்லிட்டு கோவிலுக்கு வர்றதுக்கு தயாராகும்போது நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல பெரியவங்கள்ட்ட நகை பெட்டியும் கொடுத்துட்டு, கரெக்டான சமயத்துல அம்மனுக்கு இந்த நகையை சாத்தி பூஜையை பண்ண ஆரம்பிங்க அப்படி சொல்லும்போது, கோவில் நடைய சாத்திட்டு அலங்காரம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து திறக்கும்போது நம்ம அம்மனோட கழுத்துல அவ்ளோ நகைய பார்த்த சிவனாண்டி முத்துவேல், "என்னடா இது? இந்த கழுத்துல இவ்ளோ நகை இருக்குதே! இத வந்து கொஞ்சம் எடுத்தா கூட யாருக்காவது சந்தேகம் வரவா போகுது? நைட்டோட நைட்டா இந்த நகைய திருடிடலாமோ?" அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தோட சிவனாண்டி சொல்லும்போது, "சரி, நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். எப்படியுமே இன்னைக்கு நைட்டு இந்த நகை இங்க தானே இருக்க போது. இந்த கார்த்திக்கு தெரியாம எப்படியாவது செய்திடலாம் சம்பவத்த." அப்படிங்கிற மாரி சிவனாண்டி முத்துவேல் யோசிக்கிறாங்க. நம்ம ஊர்ல உள்ள பெரியவங்களும் காத்திட்ட, "சரி, நீங்க வந்து கரெக்டான சமயத்துல நகையும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப பூஜை எல்லாமே சிறப்பா முடிஞ்சுது. அம்மன் நகை இதுல இருக்கட்டும்." அந்த மாரி பேசின உடனே நம்ம கார்த்தியும், சரி, எதுக்குமே ஒரு காவல் இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல காவலுக்காக இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்துல நம்ம சிவனாண்டிய சந்திரகலா கிட்ட ஃபோன் பண்ணி,
சந்திரா இங்க வந்து நகை பெட்டிய கொண்டு வந்துட்டாங்க. அம்மன் நகை எல்லாமே அம்மன் கழுத்துல தான் இருக்குது. எப்படியாவது அதெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கயேன், கும்பாபிஷேகம் நடக்கிறதுல ஏதாவது ஒரு குழப்பம் வரும். இந்த நகைய வந்து ஏதாவது ஒரு காரணத்த காட்டி அது வந்து அம்மனே ஏத்துக்கலாம் அந்த மாரி சொல்லி கும்பாபிஷேகம் நடக்காதவாறு செய்துடலாம். அதே சமயத்துல நான் தான் தலைமை தாங்கணும் அப்படிங்கிற மாரி எப்படியாவது பேசி எடுத்து சமாளிச்சுலாம் அந்த இடத்துலன்னு சொல்லும்போது, நம்ம சந்திராவும் நீங்க சொல்ற பிளான் நல்ல பிளானா இருக்கு. இதே தான் போன வாட்டியுமே ஆனா நடந்துச்சு. கண்டிப்பா கார்த்திகிட்ட மாட்டாம இந்த நகையை எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்னதான் சந்திரா வந்து பழைய மாதிரி ஒரு நகை திருட்ட பிளான் பண்ணாலுமே நம்ம கார்த்தி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை. அதே சமயத்துல நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட வந்து எதுக்காக வந்து சித்தியோட சுயரூபத்தை பத்தி அம்மா கிட்ட நிரூபிச்சா என்னதான், ஏற்கனவே சிவனாண்டி முத்துவேலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. இப்ப கூட அப்பாவை பழி வாங்குறதுக்காக அவங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை அந்த சிவனாண்டி பண்ணியிருக்கான். அதோட விடாம அப்பாக்கு மேல ஒரு பழியை உண்டு பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் சித்தி வந்து இந்த மாதிரி சிவனாண்டி கூட வந்து பேசுறது சரியே கிடையாதுல்ல. இவங்க 2 பேரும் பேசுறத எப்படியாவது அம்மா கிட்ட நிரூபிச்சா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருமே அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் இப்போதைக்கு எதுவுமே தெரியாண்டா. அத்தை வந்து ஏற்கனவே ரொம்பவே வருத்தத்துல இருப்பாங்க. இந்த சமயத்துல இத்தனை நாளா நம்ம நம்பிட்டு இருந்த தன்னோட தங்கச்சி சந்திராவே நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதுனாலுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு எதுவுமே சொல்லண்டா ரேவதி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல சந்திரகலாவும் நடவடிக்கை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ரேவதி சரியே கிடையாது. நம்மகிட்ட ரொம்பவே நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்பவே இந்த ரேவதிய கூப்பிட்டு கேட்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி கிட்ட நம்ம சந்திரா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "எங்க ரேவதி போயிட்டு வர?" அப்படின்னு கேட்கும்போது, ரேவதியும் "வேற எங்க கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, சந்திராவும் விடுற மாதிரி இல்ல. "என்ன எதுக்காக தேவையில்லாம அடிக்கடி கோவில் போயிட்டு வர? இனிமே நீ தேவையில்லாம வீட்ட விட்டு வெளியில போக்கூடாது" அப்படி சொல்லும்போது, ரேவதியும் "அத கேட்கறதுக்கு நீங்க யாரு? நீங்க வந்து உங்க வேலைய பார்த்துட்டு இருங்க சித்தி" அப்படி சொல்றாங்க. சந்திராவும் "உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீட்ல வந்து நீயும் கார்த்தியும் சேர்ந்து தானே இருந்தீங்க. அதோட இல்லாம கார்த்தி உன்னோட வாயில சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தது எல்லாமே நான் பார்க்க தான் செய்தேன். அப்படி இருக்கும்போது அக்காவ இப்படி வந்து ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு?" அப்படி சொல்லிட்டு ரேவதி கிட்ட பிரச்சனை பண்ணும்போது, ரேவதியும் "என்ன சொல்றீங்க சித்தி? எத பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது" அப்படி சொல்லும்போது நம்ம சந்திராவும் "ஏன் நடிக்காத? உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அக்காவ வந்து இப்படி ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட பிரச்சனை பண்ணும்போது, ரேவதியும் ஒரு கட்டத்துல எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க? அதான் கார்த்தி மாமா அன்னைக்கே வீட்ல வந்து இப்படி பேசிட்டு போனதுல இருந்து அவங்கள்கிட்ட நான் வந்து பேசுறதே கிடையாதுன்னு அம்மாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்புறமா தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதுங்க அப்படி சொல்லும்போது, சந்திராவும் "அக்கா உன்னோட நல்லதுக்கு தான் எல்லாமே சொல்லுவா. ஒழுங்கு மரியாதையா இனிமே அந்த கார்த்தி பயலோட சுத்துறதோ, இல்லைன்னா அவன பார்த்து பேசுறதோ இது எதுவுமே உனக்கு சரியாகாது" அப்படி சொல்லும்போது, நம்ம ரேவதியும் "நான் தான் சொல்றேன்ல ஏற்கனவே, நான் வந்து அவங்கள்ட்டலாம் பேசுறதே கிடையாது. நீங்க தான் தேவையில்லாம ஏதோ ஒண்ணு மனசுல போட்டு குழப்பி, என்னையும் கார்த்தி அந்த வீட்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதலா இருங்களா" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்லும்போது, ஒரு கட்டத்துல நம்ம ரேவதியும் சித்தியும் உங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் இன்னும் சிவனாண்டியும் பேசிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரியவும் தான் செய்யுது. இருந்தாலும் கூடிய சீக்கிரமா இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அம்மா கிட்ட எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு ரேவதி செம மாசா சந்திரகலாவை சரியா வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.